நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் தான் ஹெல்த்துக்கு நல்லது. நீங்களும் அதே மாதிரியே ஆட் பண்ணிக்கோங்க. எடுத்து நான் காஞ்சி மிளகாய் விதை நீக்கிட்டு வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிட்டேன். இதெல்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஆட் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக ஆகிற அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம எடுத்து வச்ச மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா அந்த மசாலா எல்லாம் அதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு கொஞ்சம் லைட்டாக மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கோங்க. நல்லா இந்த ஸ்டேஜ் அளவுக்கு மிக்ஸ் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. இது நம்ம வதக்கி வச்சதோட நம்ம பொரிச்சு வச்ச காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்ச அந்த மசாலாவோடையே இந்த காலிஃப்ளவரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டியர்ஸ், நம்ம ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ஆமாம், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டெய்லி நான் போடுற வீடியோ பாருங்கள். புது புது ரெசிபியாக நம்மளோட சேனலில் வரும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக சொல்லுங்கள். டேஸ்ட்டு நல்லா சூப்பராக இருக்குது டியர்ஸ். நல்லா சூப்பராக இருக்குது டியர்ஸ். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். குழந்தைங்களுக்குலாம் செஞ்சு கொடுங்க. நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. எப்படி இருக்கு? நல்லாயிருக்கு. எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்கு? இருக்கு, சூப்பராக இருக்குது. காலிஃப்ளவர் சாப்பிட்டதில்லை, ஆனால் சூப்பராக இருக்குது சாப்பிட்றதுக்கு.